ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் 6 டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ டிப்ஸ் நம்பர் 1 பார்த்துடலாம். டிப்ஸ் நம்பர் 1, உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் போகிறீங்க. எல்லாருமே ஸ்டேட்டஸ் வந்து வீடியோ இமேஜாக தான் போடுவோம். பட் ஆடியோவும் போடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்துலாம். மை ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ மேலே ஒரு செகண்ட் வச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த கலரை மாறிடும். ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும். ஓகே, இது வந்து நம்ம அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு போய் நீங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ட்ரிக்ஸ். வாங்க 2வது ட்ரிக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ 2வது ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ள அதுக்கு கீழே வந்து நிறைய எழுத்தெல்லாம் போகும். ஸோ அதை வந்து நீங்கள் புஷ் பண்ணி பார்த்துக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் அவுட் இல்லை அப்படின்னா ஜூம் இன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் இன் பண்ணிடுறேன். இன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே நின்றும். ஸோ நீங்கள் வாசிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது செம்மையான ட்ரிக். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 3வது ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருங்க. பிடிச்சிங்க அப்படின்னா விட்செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் போட்டுட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே புது மெசேஜஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் வந்திருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இங்கேருந்தே படிச்சுக்கலாம். இதுக்கு நிறைய ப்ளே ஸ்டோரில் எல்லாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இது நம்ம ஃபோன்லேயே இருக்குது. ஸோ சிம்பிள். இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 4வது ட்ரிக்ஸுக்குள்ளே போயிடலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் போயிட்டு கிளறி போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸை வந்து வச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்ஸுக்குள்ளே போயிடலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து யார் பார்க்கணும் அப்படின்னு நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதுக்கு போயிட்டு செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ் போயிடுங்க. அக்கௌண்ட்ஸ் போயிட்டு ப்ரைவசி கொடுத்துருங்க. ப்ரைவசி கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா மை கான்டாக்ட்ஸ், அதாவது எல்லாருமே உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதில் தான் என்ன பிள்ளை இருக்கும். மை கான்டாக்ட்ஸ் ஸ்டெப் அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணுமோ அவங்கள வந்து வச்சுக்கலாம். ஒன்லி ஷேர் வித்ன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டுமே ஷேர் பண்ணலாம். யார் முக்கியமாக யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.